சத்குருவே சரணம். கணவன் மனைவி உறவு என்பது ரொம்ப அற்புதமானதுங்க. அதாவது திருமண வாழ்க்கை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விஷயம். திருமணம் ஆனால் தான் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே கிடைக்கும். அந்த காலத்துலேயே சொல்லுவாங்க, கால் கட்டு போட்டால் சரியாயிடுவாங்க அப்படின்னு. அந்த திருமண வாழ்க்கை அற்புதமானது. அதுவரை கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருந்த ஒரு ஆண்கள் கூட திருமணமான பிறகு பொறுப்பாக இருந்து தொழிலும் சரி வேலையிலும் சரி நல்லா சம்பாதிச்சு முன்னுக்கு வந்து வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போவாங்க. அப்படிப்பட்ட அந்த திருமண வாழ்க்கையில் சில நேரங்கள் கொஞ்சம் சிக்கலாயிடும். ரெண்டு பேருக்குள்ள சில கிரகத்தினுடைய கோளாறு, 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி மாறுவது, அதே மாதிரி செவ்வாய் சுக்கிரனோடு சேர்வது, இது போன்ற சில விஷயங்கள் காரணமாக இவை இடைப்பட்ட நேரத்தில் அவங்க கொஞ்சம் பிரிஞ்சிடுவாங்க. ஆனால் எப்பொழுதெல்லாம் குருவினுடைய சஞ்சாரம் அந்த 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் நெருங்குகின்ற பொழுது, சுக்கிரன் பார்க்கின்ற பொழுது, அந்த 7ஆம் அதிபதி நல்ல பரிவர்த்தனை ஆகும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு திரும்பவும் சேர வேண்டும் என்கிற எண்ணம் உருவாகி கொண்டே இருக்கும். சின்ன விஷயம், அது பார்க்குறவங்க சின்ன விஷயம்தான் நினைப்பாங்க. ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒத்து வராமல் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுவாங்க. அந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடும். அந்த நேரத்தில் இந்த பொண் நினைக்கும், உலகத்தில் இருக்கிற கணவனை விட நம்ம கணவன் எவ்வளோ மேல், நம்ம கொஞ்சம் கோவப்பட்டோமோ, அனுசரித்து போயிருக்கலாமோ அப்படின்னு அந்த பெண் நினைக்கும். அதே மாதிரி இந்த ஆண் கூட நம்ம மனைவி நல்ல மனைவி தான், நம்ம தான் கொஞ்சம் அதிகமாக பேசிட்டோம், மனசை வருத்தப்பட வச்சுட்டோம் அப்படின்னு இந்த ஆண் நினைப்பான். இப்படி இருக்கின்ற காலத்தில் அதற்குரிய எளிய பரிகாரங்கள் பண்ணால் அவங்க ரெண்டு பேரும் திரும்ப ஒன்று சேர்ந்துருவாங்க. ஏன்னா கணவன் மனைவி உறவு என்பது அற்புதமான உறவு. மனசாலும் உடலாலும் ஒன்று சேர்ந்து நல்ல குழந்தை குட்டிகள் பெற்று வளமோடு நலமோடு வாழக்கூடிய அந்த அற்புதமான உறவு திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு. அதில் சின்ன விரிசல் பிரிஞ்சால் கூட திரும்ப ஒன்று சேர்ந்துடணும். அதற்குரிய எளிய பரிகாரங்கள் நம்ம முன்னோர்கள் சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேருக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்காங்க. அதை முறைப்படி நம்ம சொல்கிறதெல்லாம் கடைபிடித்து வரணும். கோயிலில் செய்ய வேண்டியது, வீட்டில் செய்ய வேண்டிய சில விஷயங்கள், இவைகளெல்லாம் நான் சொல்லுவேன். அதை சரியாக கேட்டு முறைப்படி அதை ஃபாலோ பண்ணால் பிரிந்த கணவன் மனைவி திரும்ப ஒன்று சேர்ந்துடலாம் தாராளமாக. ஏனென்றால் வாழ்ந்தவர்கள் தானே, மனசுக்குள்ளே அந்த ஒரு ஓரத்தில் அந்த காதலும் அன்பும் பாசமும் இருந்து கொண்டு தான் இருக்கும். அது மறையவே மறையாது. அதை தூண்டிவிடுகின்ற அளவிற்கு நம்மளுடைய இந்த பரிகாரங்கள் அமையும் பொழுது அவர்கள் மனசில் அந்த திரும்ப எண்ணம் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து திரும்பவும் அந்த திருமண வாழ்க்கை தொடர்வார்கள். வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும். அதனால் பிரிந்தவர்கள் என்பது கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும். அதற்குரிய எளிய பரிகாரங்கள் நான் சொல்கிறேன். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்க. ரொம்ப சிறப்பான விஷயங்கள். ஒற்றுமை என்பது விட்டு கொடுத்து போவது கணவன் மனைவிக்குள்ள மிகப்பெரிய விஷயம். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். வணக்கம்.